நான் பண்ண தப்பால நானே ஹர்ட் ஆகி ஃபீல் பண்ண ஒன்று தான் அது இந்த ஆர்டர் மட்டும் தான். இந்த கஸ்டமர் எப்பவுமே வந்து ஹெல்த்தி ப்ரௌனி தான் ஆர்டர் பண்ணுவாங்களே. ராகி ஃப்ளேவரில் 9 பீசஸ் அசார்ட்டட் பாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க கொரியர்லாம் போய் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அதை பார்த்ததுமே நான் ஷாக் ஆகிட்டேன். என்னென்னா ப்ரௌனி எல்லாமே டேமேஜ் ஆகி போயிருந்தது. இந்த டேமேஜான ப்ரௌனி சாப்பிட்டுட்டு அதில் கற்பூர ஸ்மெல் வருது அப்படின்னாங்க. அது எப்படி டேமேஜ் ஆச்சுன்னு தெரியல. ஆனால் கற்பூர ஸ்மெல் வரத்துக்கு நான் தான் காரணம். என்ன பண்ணேன்னா வீட்டில் எறும்பு வருதுன்னு சொல்லிட்டு சுகர் டப்பா, நட்ஸில் ஓரியோ பிஸ்கெட் அந்த 3 டப்பாலையும் கற்பூரம் போட்டு வச்சுருந்தேன். அதனால் அந்த ஃப்ளேவர் வந்து ப்ரௌனியில் வந்திருக்கு போல். அடுத்து நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், திருப்பியும் கொரியர் போட்டு விட்டுறேன் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அப்படின்னு. ஆனால் அதுக்கு அவங்க சொன்ன ஒரே பதில் தான் நான் ஷாக் ஆகிட்டேன். கேஷுவலாக வந்து நான் நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுவேன், அப்போ எனக்கு நல்லா பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதை கேட்டதுமே நான் ரொம்பவே ஹர்ட் ஆகி ஃபீல் ஆகிட்டேன். அகெயின் என்கிட்ட ஆர்டர் பண்ணாங்க ராகி ஃப்ளேவரில் 250 கிராம்ஸ் ட்ரிபிள் சாக்லேட், 250 கிராம்ஸ் லாவா. அவங்களோட ரிவ்யூஸை நான் கடைசியாக ஷேர் பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி என்ன பண்ணேன்னா அவங்க பீஸை தான் கேட்டாங்க. நானாகவே வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கொடுக்குறேன், ஸ்லாபாகவே கொடுத்துட்றேன் அப்படின்னு எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன். கடைசியில் கிளிங் ரேப் பண்ணும்போது 2ஆக பொழந்துக்குச்சு. ட்ரிபிள் சாக்லேட் தனியாக, லாவா தனியாக. அது பார்த்ததுமே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அவங்கக்கிட்ட சொன்ன நோ இஷ்யூஸ்ன்னாங்க. அப்புறமா தான் நிம்மதியாகவே இருந்தது. பாய்.